இந்த கேவலமான பிறவிய யாரும் நாயோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு நாய் குட்டி போட்டிருந்ததுன்னா, அந்த குட்டி பக்கத்துல போய் நில்லுங்க. எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அதோட அம்மா, அந்த தாய் நாய் வந்து ஓடி வந்து அதோட குட்டி பக்கத்துல நிக்கும். உங்களால அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி. அந்த 5 அறிவு ஜீவனுக்கு இருக்கிற உணர்ச்சிகளும், பாசமும் தம்மா துண்டு கூட இந்த கேவலமான பிறவிக்கு கிடையாது. இவ பேரு வந்து அக்கீலா. இவ ஒருத்தனோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அவ எதுலயும் இருந்துட்டு போட்டும். ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அவ லிவ் இன் ரிலேஷன்ல இருந்த அவளோட ஆண் நண்பர் ஒருத்தன் அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி ஒரு குழந்தை என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க கூடாதோ அது எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த வெறி பிடிச்ச மிருகம் இருக்கான்ல, இந்த சைக்கோ, இவன் பேரு வந்து அஷ்கர். சைக்கோ வந்து இவளோட குழந்தைய அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை தட்டி கேட்காம பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்து ஈவன் அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் அதை நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து செட் பண்ண நாடகம் ஆடி இருக்கிறாங்க. ஆனா அது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த குழந்தையோட மரணத்துக்கு வந்து இந்த 2 பேரும் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு சின்ன பங்கு வந்து காவல்துறையோட அலட்சியம், சிஸ்டம் ஃபெயிலியர். அது என்னன்னு சொல்லி வீடியோக்கு இடையில சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அக்கீலா யாருன்னு பார்த்தோம்னா, இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இவளோட ஹஸ்பண்ட் பேர் வந்து அக்கீல். இவ வந்து 3 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே, இந்த அக்கீல் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அது எதுக்காகன்னு சொல்லி அதோட ரீசன் ப்ராப்பரா யாருக்கும் தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கோ அஷ்கர் உள்ள வரான். அண்ட் அதுவரைக்கும் இந்த குழந்தை வந்து சேஃபா அக்கீலாவோட அம்மா கிட்ட, இந்த குழந்தையோட பாட்டி கிட்ட சந்தோஷமா இருந்தது. இந்த சைக்கோ இருக்கான அந்த அஷ்கர், இவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. அந்த பொண்ணு பேரு வந்து அமீனா. அந்த பொண்ணை இவன் எவ்வளவு சித்திரவதைப்படுத்தியிருக்கானா, டவுரி வரதட்சணை கொடுமைப்படுத்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு அதிகமா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணு வந்து 1 வருஷமா கோமால இருந்திருக்கிறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பிட்டு இருக்கிறதா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அகிலாவும் அஷ்கரும் சேர்ந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. கேரளா திருவனந்தபுரம் நெடுமங்காடுல இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தன்னோட அம்மா கிட்ட இருந்து குழந்தைய வலுக்கட்டாயமா வாங்கிட்டு வந்தான். அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணியிருக்காங்க, உன்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, நீ உன் லைஃபை பார்த்துட்டு போ, இந்த குழந்தைய நாங்க வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து எவ்வளவோ கேட்டிருக்காங்க. அதை மீறி அம்மா கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. இந்த அஷ்கர், அக்கீலா அண்ட் இந்த குழந்தை. அண்ட் அடுத்த 6 மாசம் 3 பேருமே இந்த வீட்டில் தான் கூடியிருந்திருக்காங்க. அண்ட் அப்பவுமே சுத்தி இருந்த எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு, ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு, ஏதோ சரியில்லைப்பா, அந்த வீட்டுக்குள்ள யாரு, என்ன நடக்குது, எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்கி. திடீர்னு அந்த குழந்தை அலறி அலறி அழுற சவுண்ட் வந்து அந்த தெருல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுட்டு இருந்திருக்கு. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை வந்து பயங்கரமா அழுது. சாதாரணமா அழுறத விட ரொம்ப அப்படியே அலறி அலறி அழுதுன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? எதுவுமே அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற எதுவுமே வெளியில இருக்கிற ஏரியால உள்ள யாருக்குமே தெரியாது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேக பார்வை வந்து அந்த வீட்டு மேல விழும்ல. அந்த மாரி தான் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த 2 பேத்து மேலயும் இந்த குழந்தைய ஒழுங்கா பார்க்குறாங்களா? அப்படிங்கிற மாரி சந்தேகங்கள் ஆல்ரெடி இருந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் நெறைய பேர் போய் கேட்கவும் செஞ்சிருக்காங்க. என்ன குழந்தைக்கு அடிபட்டுருக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்காங்க இந்த 2 பேரும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த குழந்தை இறந்து போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் ஸ்ட்ரீட் விளாகரோட கேமரால அக்கீலாவும் இந்த குழந்தையும் ஸ்பாட் ஆயிருக்கிறாங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 வயசு குழந்தையோட 2 கையிலயும் பெரிய மாவு கட்டு போட்டிருந்தா, போய் கேட்க தோணும்ல, என்னாச்சு? எப்படி உங்க குழந்தைக்கு இப்படி அடிபட்டுதுன்னு சொல்லி. அப்படிதான் இவரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு அக்கீலா கிட்ட போய் கேட்கிறாரு. என்னாச்சு? எதுக்காக உங்க குழந்தைக்கு வந்து இப்படி இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த அக்கீலா சிரிச்சுக்கிட்டே, ஒரு குழந்தை இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி ஒரு அம்மாக்கு சிரிப்பு வரும்? ஆனா வாய் முழுக்க பல்லோட சைக்கிள்ல இருந்து கீழ விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருக்கிறா. இது அவங்க அம்மாக்கு எப்படியோ தெரியுது. ஏதோ ஃபோட்டோலயோ எதுலயோ பார்த்திருக்காங்க. அந்த குழந்தையோட 2 கையிலயும் பெரிய மாவு கட்டு போட்ட ஒரு ஃபோட்டோவோ எதையோ பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அகிலா கிட்ட ஃபோன் பண்ணி அப்பவும் கேட்கறாங்க, சண்டை போடுறாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னோம்ல, குழந்தைய எங்ககிட்ட குடுத்துருவோம். உன்னால இந்த குழந்தைய பார்த்துக்கிட முடியாது. நீ உன் லைஃப பார்த்துட்டு போ. இந்த குழந்தைய நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரஷர் பண்ணி கேட்கறாங்க. ஆனாலும் நான் தர முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டா இந்த அகிலா. இதுக்கப்புறம் அக்கீலாவோட அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மக மேலேயே அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அவளால அந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்க முடியாது. அந்த குழந்தை அந்த வீட்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அஸ்கர் மேலேயும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படியாவது எங்களுக்கு அந்த குழந்தைய மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ட போலீஸ் ஒழுங்கா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணல. காவல்துறை வந்து அலட்சியமா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கீலா வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோகிராம்காக வந்திருக்கிறா. அப்படி வந்திருக்கிறப்போ வீட்டுல அஷ்கரும் அந்த குழந்தையும் மட்டும் தனியா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தப்போ அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது ஃபுட் வந்து தொண்டையில சோக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான். கூட்டிட்டு போன இடத்துல அந்த குழந்தை இறந்து போயிருச்சு.
இறந்து போனப்போ டாக்டர் பார்த்துட்டு ஃபுட் சோக்கான மாரி இல்லையே, உடம்பு ஃபுல்லா நெறைய காயங்கள் இருந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸும் வந்து பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த குழந்தையோட உடம்புல 51 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. இந்த அஷ்கர் அந்த குழந்தைய இத்தன நாள் சித்திரவதைப்படுத்தினது எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது ஒண்ணொண்ணா. இந்த குழந்தை இறந்ததும் ஃபுட் தொண்டையில சோக் ஆனதுனால கிடையாது. இந்த குழந்தையோட பிரெயின்ல இன்டர்னல் ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, தலையில இவ்ளோ பெரிய காயம் ஏற்படுறது சாதாரணமாலாம் ஏற்படாது. யாராவது அந்த குழந்தையோட தலைய இறுக்கி பிடிச்சு வால்லயோ, எதுலயாவது ரொம்ப ஃபோர்ஸா ஹிட் பண்ணா மட்டும் தான் இப்படி ஒரு காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அஷ்கரையும், அகிலா 2 பேரையுமே கஸ்டடியில எடுத்து போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தையோட உடல அகிலாவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிட்டதா சொன்னேன்ல, அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் அவரோட அப்பா, அம்மா கிட்ட ஒப்படைச்சு, அவங்க அந்த குழந்தையோட இறுதி சடங்கையும் பண்ணி வச்சிருக்காங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்கிறேன். எவ்வளோ பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது? எனக்கும் இருக்கு. ஆனா, எவ்வளோ பேரு கோவில் கோவிலா அலைஞ்சு தவமா தவம் கிடக்குறாங்க. குழந்தை வேணும்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் கோயில்ல போய் தொட்டில் கட்டுறத பார்க்குறோம். ஒவ்வொரு கோயில் கோயிலா போய் முட்டு போட்டு நடந்து போறத பார்க்குறோம். ஆனா, அவங்க கையிலலாம் ஒரு குழந்தைய தூக்கி குடுக்காம, இந்த மாரியான சைக்கோங்க கையிலயும், இந்த மாரியான அரக்கர்கள் கையில கடவுள் ஒரு குழந்தைய குடுத்து, அந்த குழந்தைய சோதிக்கிறதுக்கான காரணம் என்ன?